ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சத்தான பீட்ரூட் சட்னி வச்சுருக்கேன். அதை எப்படி வச்சேன்றத சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கான்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சூப்பரான சட்னி, நல்ல உடம்புக்கு சத்தான சட்னி தெரியுமா? சூப்பராக இருக்குது, நல்லா காரம் சாரமா. வா, நீங்களும் சாப்பிட்றீங்களா? நீங்களும் சாப்பிட்றீங்களா? சூப்பராக இருக்குது, நல்லா சத்தானது. இதில் வெங்காயம், தக்காளி, 2 சீரகமும் போட்டுக்கோங்க சரியா? அது கூட 2 கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபஸ்ட்டு கிழங்க மாத்திரம், அந்த பீட்ரூட் கிழங்கு மாத்திரம் தனியாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4 வரமிளகா, காரத்துக்கு தக்கன உங்களுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த முதல்ல வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட் கிழங்கு, அதை அந்த வெங்காயம் வதங்குற பின்னாடி மறுபடியும் போட்டு அதில் 2 வதக்கிடுங்க. வதக்கி அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து திருப்பி நீங்கள் அந்த சட்டி வதக்கிருக்கீங்க இல்லையா, அந்த சட்டிலே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரியொட்டியும் அந்த மிக்சியில் அடிச்சிங்க இல்லையா, அந்த மசாலாவை தூக்கி அப்படியே சட்டியில் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை பார்க்கலே எச்சி ஊறும், சாப்பிடணும் போல தோணும். பாருங்க, நான் சாப்பிட பாருங்க, சூப்பரான. அது மாத்திரம் இல்லைங்க, பீட்ரூட் சட்னி உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட சரியா? அதனால தான் நல்லா சாப்பிட்டு இப்படி குண்டாக இருக்கேன். நீங்களும் என்னைய மாதிரி நல்லா பீட்ரூட் சட்னி நல்லா வச்சு சாப்பிடுங்க, அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. உடம்பு அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும் சரியா? எத்தனை பேர்த்துக்கு பீட்ரூட் சட்னி பிடிக்குன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் சரியா? பாய்.